நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு பலரையுமே மனம் வருத செஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும் உடல்நலம் நன்றாக இருந்து அரசியல இருந்திருந்தால் கண்டிப்பாக பெரிய இடத்திற்கு சென்று மக்களுக்கு நல்லது பண்ணிருப்பார் அப்படின்னு பலருமே சொல்வதுண்டு. அவரை உயிரோடு இருக்கும்போது ஒரு காட்சியில நீங்கள் நடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அன்புடன் யாராவது கேட்டால் உடனே சம்மதம் சொல்லி நடித்து கொடுப்பார் நம்ம விஜயகாந்த் அவர்கள். இப்போது அவர் இல்லாத நிலையில தொழில்நுட்பம் மூலம் அவரை சினிமாவில் நடிக்க வைக்க சில முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் கோட் படத்துல சில காட்சிகள்ல விஜயகாந்த் சாரை கொண்டு வரும் முயற்சியில வெங்கட் பிரபு அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. இதற்காக பிரேமலதாவிடம் நடையாக நடந்து அனுமதியுமே வாங்கியிருக்காரு. இந்த நிலையில விஜயகாந்த் சார் வரும் காட்சிகள் நிஜம் போலவே இருக்க வேண்டும், அவருடைய உருவம் சரியாக இல்லை என்றால் நான் அனுமதிக்க மாட்டேன், கிராபிக்ஸ் வேலைகள் கச்சிதமாக இருக்க வேண்டும், ட்ரோல்கள் சிக்குவது போல அவருடைய உருவமோ கதாபாத்திரமோ இருக்கக்கூடாது அப்படின்னு கராராக கண்டிஷன் போட்டிருக்காராம் நம்ம விஜய் சார். எனவே மிகுந்த கவனத்துடன் விஜயகாந்த் சார் வரும் காட்சி தொடர்பான வேலைகளை பார்த்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். விஜயகாந்த் சார் இறந்துவிட்ட நிலையில அவரை திரையில பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்காங்க. இதற்கான காட்சிகளும் கிராபிக்ஸ் வேலைகளுமே தற்போது நிறைவடைந்து விட்டதாம். கூடிய விரைவிலேயே இந்த காட்சிகள் கிளிம்ஸ் வீடியோவாக வெளியாக இருக்கு. இந்த காட்சிக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.